திருநெல்வேலி பாளையங்கோட்டை தினசரி சந்தையின் பிரதான சாலை பள்ளங்களுடன் உருகுலைத்து போயுள்ளதால் புழுதி மண்டலமாக மாறி வாகனம் ஓட்ட முடியாமல் மாறியுள்ளது. திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் மக்கள் அதிகமாக கூடும் மிக முக்கியமான பகுதியாக பாளையங்கோட்டை தினசரி சந்தை உள்ளது. இந்த சந்தை செல்லும் சாலையானது மிகப்பெரிய பள்ளங்களுடன் வாகனம் ஓட்டுவதற்கு ஏதுவாக இல்லாமல் உள்ளது. அது மட்டுமல்லாமல் மழை பெய்யும் போது பள்ளங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் அமைந்துள்ளது. இதனால் அப்பகுதிக்கு செல்லும் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் உடனடியாக புதிய சாலை அமைப்பதற்கு மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரோடு குண்டும் குழியுமாக மிகவும் மக்களுடைய என்ன சொல்கிறது, இப்போ கூட அதை பற்றி பேசிட்டு வந்தோம். இதிலெல்லாம் பேர்காலத்துக்கு ஒரு பெண்களை அழைச்சிட்டு போனோன்னா நார்மல் டெலிவரி ஆயிரும். அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. நம்மளுடைய அரசாங்கம் அடுத்த நம்மளுடைய மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பாகவும் இதை உடனே சரி செய்து பொதுமக்களுடைய தேவையை கண்டிப்பாக பயன். ஏன்னா நிறைய மக்கள் இதன் வழியாக தான் நம்ம திருநெல்வேலிக்கு பாளையங்கோட்டைக்கெல்லாம் போக வேண்டியிருக்கு. இந்த பாதையை உடனே செப்பனி படித்து அது மக்களுக்கு பயன்பாடு கொண்டு வரணும்னு சொல்லி ஆல்ரெடி கேட்டுக்கிறேன். இதனுடைய பாதிப்புகள் மக்கள் வண்டியில் போகும்போது தவறுதலாகவும் அதை வண்டியில் போகும்போது பின்னாடி வர்றவங்க இடிச்சிருவாங்கன்னு பயந்து கீழே விழுந்துட்டு அவங்க தட்டிடுறாங்க. இந்த மாதிரி மோட்டாரில் போகும்போது ரொம்ப பாதிப்புகள் மக்களுக்கு அதை உண்டாக்குற மாதிரி இந்த ரோடுகளோட அமைப்பு அப்படி இருக்குது. இதை சரி செய்யணும் அப்படின்ற ரொம்ப காலமாக மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இதை நானும் முன் வைக்கிறேன். ரோட்டில் நாங்கள் டெய்லி 2-3 மட்டும் போயிட்டு வரோம். மழை பெஞ்சால் ரொம்ப சகதியாக இருக்குது. வலிக்கு வண்டி ஸ்லிப் ஆகி கீழே விடுற நிலமை வந்துடுது. அதுபோக மேடு பள்ளமாக இருக்குது. வண்டி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனவே கவர்மெண்ட் இதை கொஞ்சம் சரி செஞ்சு டெய்லி 1000 பேர் இந்த ரோட்டில் போகவும் வரமா இருக்காங்க. தயவுசெய்து இதை சரி செஞ்சு எங்களுக்கு பொதுமக்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ரோடு டேமேஜ் ஆனதுனால அங்கங்கே அது மழை தண்ணி தேங்கி நின்று கொசு ரொம்ப இருக்குது. அதுக்கப்புறம் சாக்கடை தண்ணி போக மாட்டேக்கு. இதனால நோய் பரவும் அபாயம் ஏற்படுகிறது. ரோடு ரொம்ப வருஷமாக இப்படி தான் இருக்குது. எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. வயசானவங்களாம் தடுமாறி தான் விழுந்து போகிறாங்க. ரோடு குண்டும் குழியுமா இருக்குன்னு அதுக்கு ரோடு போட சொன்னால் ரோடு போடாமல் மண்ணை இருக்கிற ரோடையே உடச்சி பேத்து போட்டு விட்டு போயிட்டாங்க. அதுக்கு இருக்கிற அந்த மழை பெஞ்சோன்னா தூசி புழுதி எல்லாம் அதிகமாகுது. அதிகமாக ஆஸ்மா வர நிலமும் ஆயிரும். தூசி தான் அதிக தூசி. இதனால எவ்வளோ பேருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த ரோடு போடலாம். எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது இந்த ரோடு.